இன்னைக்கு நம்ம பார்க்குற கோவில் தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தபூமங்கலத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலின் தல வரலாறு: அகத்திய முனிவர் ரோமச முனிவரை அழைத்து தாமிரபரணி சங்கமிக்கும் இடத்தில் நீராடினால் வேண்டியது கிடைக்கும் என்றும் 9 மலர்களை தண்ணீரில் அனுப்புகிறேன். இந்த மலர்கள் ஒவ்வொன்றும் எங்கு நிற்கிறதோ அங்கெல்லாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபடு என்று கூற, கடைசியாக 9வது மலர் இந்த தலத்தில் வந்து நிற்க இந்த தலத்திற்கு சேர்ந்தபூமங்கலம் என்ற பெயர் வந்தது. இந்த கோவில் 1ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் பாண்டியன் குலசேகரன் காலத்தில்தான் கட்டப்பட்டது என்கிறார்கள். இது சுக்கிரன் தலம் என்பதால் இங்கு வழிபடுவோருக்கு சுக்கிர தோஷம் நீங்கி தீமைகள் விலகும் என்றும், திருமணம் நடைபெற, இல்லறம் சிறக்க, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி பெற்று, மரண பயம் நீங்கி, நன்மக்கட்பேறு பெற்று என்றும் இன்பமாக வாழலாம் என்று கூறப்படுகிறது. இந்த தலத்தை வழிபட்டால் கும்பகோணம் சூரியனார் கோவிலை அடுத்துள்ள கஞ்சனூர் சிவபெருமானை தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். ஒரு மனிதனின் ஆயுளில் சுக்கிரன் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். இந்த சுக்கிர பகவான்தான் மனிதனுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருபவர். இவரது அருளை பரிபூரணமாக பெற விரும்புபவர்கள் சுக்கிர பகவானின் அம்சமாக ஈசன் விளங்கும் சேர்ந்தபூமங்கலத்திற்கு சென்று அவரை தரிசித்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பது உறுதியான நம்பிக்கை. இந்த கோவிலில் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் நீராஞ்சன வழிபாடு செய்தால் உடனடியாக பலன் பெறுகிறார்கள். தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பவர்கள் இங்கு வந்து சுக்கிர ஓலை எழுதி வைத்து சிறப்பு பூஜை செய்தால் தொழில் விருத்தி பெறும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தில் எண்ணெய் சாதம் பெயர் பெற்றது. இந்த கோவிலின் தல வரலாறு பற்றி இந்த கோவிலில் பணிபுரியும் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த கோவிலோட தல வரலாறு சொல்லுங்க. இது எப்படி உருவாச்சு? அதாவது சிவனை பார்த்தது முதல்ல அகத்திய முனிவர் தான். அதுக்கு அப்புறம் மகாவீட்டாசுரன் தான் பார்த்துருக்கான். அவன் தவத்தினால் பெற்றது. அப்போ அகத்திய முனிவர்கிட்ட இருந்து ரோம மகரிஷின்னு ஒரு ரிஷி சீடராக இருந்திருக்காரு. ரொம்ப காலமாக சீடராக இருந்து அவர் சொன்னதெல்லாம் பணியோட செஞ்சு கடைசி இடத்துல அந்த அகத்திய முனிவர்கிட்ட ரோம மகரிஷி கேட்டிருக்காரு, சிவனை நான் பார்க்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் பார்க்க முடியும். அப்போ 9 மலர்கள் பிடிங்கி தாமரம் நதியில் விடு, ஒரு மலர் நிற்கிற இடத்துல ஒரு லிங்கத்துக்கு வணங்கு, கடைசியாக சேர்ற மலர்கள் சிவன் ஒன்று காட்சியளிப்பார் அப்படின்னு ஒரு சாவிட்டு அடித்தார். அப்போ அகத்தியர் வாடையிலேயே மலர் தங்கிட்டு தாமரம் நதியில். அதுக்கு ஒரு சூரியன் என்று பெயர் சுற்றி வணங்கியிருக்கார். 2வது மலர் சேர்மாதேவி தங்கிட்டு அங்கே ஒரு லிங்கத்துக்கு வணங்கியிருக்காரு. 3வது மலர் கோடையூரில் தங்கியிருக்கு. 4வது மலர் குன்னத்தூர் தங்கியிருக்கு. 5வது மலர் முறப்பநாட்டு தங்கியிருக்கு. 6வது மலர் சிறிவைகுண்டத்தில் தங்கியிருக்கு. 7வது மலர் தந்திரிப்பரில் தங்கியிருக்கு. 8வது மலர் ராஜவேல் தங்கியிருக்கு. 9வது மலர் சேர்ந்தமங்கலம். அப்போ அந்த ரோம மகரிஷி 9வது மலர் தங்கியதுனால கடைசியாக சேர்ந்தது சேர்ந்தபூமங்கலம் என்று பெயர் சுட்டி அதாவது சுக்கிரஸ்தலம் சொல்லி பெயர் சுட்டி வழங்கியிருக்காரு. இந்த தலத்தில் தான் அந்த ரோம மகரிஷிக்கு சிவன் காட்சியதை வரலாறு. இவ்விடத்தில் நவ கிரகங்களும் 9 சிவலிங்கங்களும், அதாவது நவ கைலாயங்களை குறிக்க 9 சிவலிங்கங்களும் வைக்கப்பட்டுள்ளது. இதை சுற்றி வந்தால் நவ கைலாயங்களுக்கே சென்று வந்த புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம். நவ கைலாய வரிசையில் 9வது இடத்தை பெறும் சேர்ந்தபூமங்கலத்தில் உள்ள இந்த கோவிலில் மூலவராக கைலாசநாதர் இருக்கிறார். இந்த கோவில் தூத்துக்குடியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்செந்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஆனால் சிவனுக்கு தானியம் வந்து மொச்சை. ஆனால் மொச்சையை போட்டு சிவனுக்கு விளக்கு போடணும். அம்பாள் மொச்சை தானியம் வெள்ளை மொச்சை வச்சு விரிச்சு தாம்பளத்தில் அதுக்கு மேலே எண்ணெய் வச்சு சிவனுக்கு விளக்கு போடணும். அம்பாளுக்கு வந்து மொச்சை இல்லாமல் நெய் விளக்கு போடணும். அதே மாதிரி இந்த நந்தி 9வது கடைசி தலத்தில்
நந்தியை இப்படியே வலது பக்கம் இப்படி சுற்றி அதை சுற்றக்கூடாது. வலது பக்கம் இருந்து சிவனை கும்பிட்டு இப்படி வந்து கொடிமரத்தை கும்பிடணும். திருப்பி இந்த சைடு சிவனை கும்பிட்டுட்டு அப்புறம் இப்படி வரோம். இப்படி வந்து பழைய கொடிமரத்துல சிவனை கும்பிடுறோம். திருப்பி அப்படியே இப்படி இந்த பக்கம் போய் சிவனை கும்பிடுறோம். திருப்பி இப்படி வந்து கொடிமரத்துல சிவனை தான் கும்பிடுறோம். 3வது வாட்டி போச்சுன்னா வலது காத்துல சொல்லணும். நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ நந்தி மேல படாம சொல்லணும். அப்புறம் அந்த சைடு நின்று அப்படியே வந்து இப்படி போய் இடது சிவன் மேல படக்கூடாது. இப்படி 41 நாள் சொல்லியாச்சுன்னா நம்ம நினைச்ச காரியம் நடந்தே தீருங்கிறது ஐதீகம். 9 லிங்கம் இருக்கு. முதல் தளமும் கும்பிட்டுட்டு லாஸ்ட் தளமும் கும்பிட்டா இடையில பார்க்க முடியாத தளமா இருந்தாலும் இதை பார்த்ததா ஐதீகம். அப்ப முதல்ல பாபநாசம் கும்பிட்டுட்டு இங்க வந்து கும்பிட்டோம்னா இடையில நம்ம பார்க்க முடியாட்டாலும் அது பார்த்த மாதிரி வேற எல்லா காலத்துக்கும் போயிட்டு இருந்தோம். இப்ப இதுல 9 லிங்கம் இருக்கு பாருங்க. இந்த 9 சுத்தி பாபநாசம், செர்மாதி, கோடையங்களூர், குன்னத்தூர், மரப்பாடு, சிறுவைகுண்டம், தந்திரிப்பேரி எல்லாத்தையும் சுத்ததையாக ஐதீகம். எல்லாத்தையும் சுத்தியதாக ஐதீகம். சோமசுந்தரம்மன் கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முன்னாடி உள்ள இது சொல்லுவாங்க. ஆற்றுல தாமரை ஆற்றுல கதி வறண்டு வெள்ளம் உடைக்கிற மாதிரி இருந்தது. 2 கரையும் தத்திக்கிட்டு இருந்திருக்கு தண்ணி. சோமசுந்தரி போய் ஐயரை கூப்பிட்டு எழுப்பி கரை உடைச்சிரும், கிராமத்து மக்களை சத்தம் காட்டி முதல் ஆற்று அடைக்க வழிபாருன்ருக்கா. எப்படிமா எந்த இடமான்னு தெரியலேன்னு ஒரு பெட்டி மண்ணள்ளி போட்டு செவ்வரளி பூ போட்டிருக்கேன். போய் பாரு விடிகாலம். உடனே விடிகாலம் பார்த்துருக்காங்க. அரிக்கலாம் வச்சுட்டு ஒரு படி மண்ணும் ஒரு செவ்வரளி பூ மேலே கரையை வெட்டி அடைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் நெல்லி மரத்தோட ரெட்டக்கரை போட்டது. சோமசுந்தரி அப்படி ஒரு ஐதீகமான தெய்வம். இந்த கோவிலில் பாண்டிய மன்னர்கள் காலத்து சின்னங்களான மீன், சக்கரம், வில், அம்பு போன்றவற்றை நாம் காண முடியும். இந்த கோவிலுக்குள் மேற்புற கல் கூரைகளில் இந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இந்த கோவில் சுக்கிர பகவானின் தலம் என்பதால் கோவிலுக்கு சென்று வந்தால் சுக்கிர திசை அடிக்கும் என்பது நமக்கும் சரியாகத்தான் இருந்தது. நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள். மீண்டும் மற்றொரு கோவிலில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.